11 மணிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், 11:05 நீ மணல் கடத்து, யாராச்சும் தடுத்து எனக்கு ஃபோன் போடுன்னு சொன்னார் இல்லைங்க. திமுகவுடைய உடன்பிறப்பு அப்படியே உண்மைன்னு நம்பிட்டாங்க. தலைவர் தான் சொல்லிட்டார்ல மணல் கடத்தணும். இப்போ என்னாச்சு மட்டும் பாருங்க. கடந்த 6 மாதத்தில் 15/12/2022 கடலூர் மணல் கொள்ளையை குறித்து தகவல் அளித்த நபரின் வீட்டில் திமுக தொண்டர்கள் வீடு புகுந்து தாக்குதல். 19/12/2022 செஞ்சி மீனம்பூர் கிராமத்தில் ஏரியல் மணல் கொள்ளை குறித்து போஸ்டர் ஒட்டிய நபரை அடித்து உதைத்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் முன்வர் பாஷா. 19/12/2022 புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற கிராம நிர்வாக அலுவலர் ஜாஸ்மின் மற்றும் அதிகாரிகள் மீது தாக்குதல். 25/4/2023 தூத்துக்குடியிலே மணல் கொள்ளையை தடுத்த கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லுர்து பிரான்சிஸை அவரது அலுவலகத்திலே 2 பேர் அரிவாளால் வெட்டி கொன்றனர். 28/5/2023 திருச்சியில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரன். 29/5/2023 தஞ்சையில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்ற போலீசார் மீது வாகனத்தை மோதி தாக்குதல். இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான்.